Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஆலு போகா. அதாவது என்னன்னா உருளைக்கிழங்கு அவல் உப்புமா தான் நம்ம வந்து ஆலு போகான்னு சொல்றோம். உருளைக்கிழங்கு வந்து சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம லைட்டா வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம அவல் வந்து ஒரு 10 minutes வந்து நல்லா ஊறணும். இது கூட நம்ம வேர்க்கடலை வந்து தனியா வறுத்து வச்சிட்டு ஆட் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆலு போகா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம அவல் வந்து 200 grams எடுத்துக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம் ஒரு 75 grams அளவுக்கு நம்ம பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வறுத்த வேர்க்கடலை எடுக்க வேண்டாம், பச்சை வேர்க்கடலை தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு அரை லெமன் போட்டாலே நம்ம போதும். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கிறோம், கருவேப்பிலை. இது கூட நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். அவல் வந்து என்னென்னா 2 டைப் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் திக்கான அவல் எடுத்துருக்கிறேன். இன்னும் என்னென்னா கொஞ்சம் மெலிசான அவல் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த அவல் எடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இதை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற அவல் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஒரே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது, நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நல்லா பரட்டி விட்டுட்டு ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை ஆட் பண்ணிட்டோம். ஒரு அரை லெமன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை அப்படியே நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். சீடு எடுத்தாச்சு. இப்போ கொத்தமல்லி தலையும் தூவி விட்டு நம்ம இறக்கிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுவையான ஆலு போகா ரெடி. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான ஆலு போகா ரெடி. ஆலு போகா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னென்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். அதாவது என்னென்னா இது ஈவினிங் வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ் வந்து நம்ம கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எந்த தன்மை இயல்போடு தோன்றிய போதிலும் அத்தோற்றத்தை மட்டிலும் கண்டு மயங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வாகும்.